எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நீ நினைக்கிற? அரை விழுக்காடு வச்சிருக்கிறவனுக்கே இந்த அலைச்சல் அலைகிறான். யாரோட கூட்டிட்டு போவாங்களா, எங்க போவாப்ல, எத்தனை சீட்டு, எவ்வளவு நோட்டு, எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நினைக்கிற? பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நிக்கிறேன், உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன். பிப்ரவரி 7ஆம் தேதி 234 வேட்பாளரையும் ஒரே மேடையில் வச்சு அறிவிச்சிருவேன். உங்களுக்கு குழப்ப வேண்டியதில்லை. வேட்பாளர்னா நீங்க கோரிட்ட இடத்துல பேர் நீ நில்லுவா அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் விதை நெல்லாக போடுவேன். மிக தகுதி வாய்ந்த, திறமை வாய்ந்த சமூக பிரதிநிதித்துவத்தோட. இந்த எந்த சமூகத்துக்கும் இந்த கட்சியில வாய்ப்பு இல்லாம இல்ல. நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்குது. இதுவரை அரசியல் அதிகாரத்துக்கே வராத, வாய்ப்பே அளிக்கப்படாத, அதுக்கும் கொடுக்குறோம். எல்லா சமூகங்களுக்கும் கொடுத்து 117 பெண்கள், 117 ஆண்கள், அதுல 100க்கு மேற்பட்டவன் 20 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள இளைஞர்களா 134 பேர் இருப்பான். இவனெல்லாம் வேட்பாளரா? இவனெல்லாம் இந்த பையனெல்லாம் எங்கேப்பா பிடிச்சாருன்ட்டு. ஏன் நீ எல்லாம் வேட்பாளரா என்ன அப்படின்னு நீன்னு வச்சுக்க, கொன்றுவான் உன்னைய. ஏன்னா சீமானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான் என் ஆளெல்லாம். இங்கதான் பாடம் நடத்துற வாத்தியாரை விட படிச்ச மாணவன் அறிவாளி இருப்பான். அது என் பிள்ளை இருப்பாங்க, பாப்பீங்க தர்க்கத்துல. எனக்கே மேடையில வந்து கடைசியா போனா போதுன்னா 1/2 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதுலயே ரொம்ப பேரு என்ன பேச வாய்ப்பு தரலன்னு கோவிச்சுக்கிறாங்க. இரியா கொஞ்ச நாள் பொரியா, நான் பேசிக்கிறேன், வெல்ற வரைக்கும் என்ன பேச விடியான்னு இருக்குது. அதனால என் பிள்ளைய 7-5 வயசு பிள்ளைங்க எங்கெல்லாம் படிக்க போயிட்டான். முகிலால என்ன வார்த்தை வருவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட போக முடியாது. ஏன்னு கேளுங்க, இது வீர மறவர்களின் விதை. அது சாதாரண சோரம் போகாது. எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நீ நினைக்கிற? அரை விழுக்காடு வச்சிருக்கிறவனுக்கே இந்த அலைச்சல் அலைகிறான். யாரோட கூட்டிட்டு போவாப்ல, எங்க போவாப்ல, எத்தனை சீட்டு, எவ்வளவு நோட்டு, எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நினைக்கிற? பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நிக்கிறேன், உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன்.